தோட்டம்னா ரோஸ் தோட்டத்துக்கு வந்துக்கிறோம். வாங்க ரோஸ் தோட்டத்துக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலாம். நான் ஒசூர் வந்துக்கிறேன். இப்போ நாங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்துக்கிறேன். எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் ரோஸ் கார்டன் வந்தாச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில். இப்போ பேத்தி வந்து ஊர்லேருந்து வந்தா இல்லையா, அவளே வெல்கம்லாம் சொல்லிட்டா. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவளே சொல்லிட்டா. இப்போ என்னன்னா டெய்லி கேட்டுட்டு இருந்தா, ஆயா கூட்டிகிட்டு போங்க, ரோஸ் தோட்டம் கூட்டிகிட்டு போங்கன்னு. இன்னைக்கு ரோஸ் தோட்டத்தில் அப்பா கேட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த தோட்டம்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால அவளே நான் வெல்கம் டு எல்லாமே சொல்கிறேன். ஐயா நானே பேசுகிறேன்னா அவளே பேச எங்கள் பேத்தியை பேசிட்டா. சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பின்னாடி தான் இருக்குது ரோஸ் தோட்டம், ரொம்ப நல்லா இருக்குது. சரி ஒரு அப்படியே சாயங்காலம் சண்டே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் அம்மா எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். வந்து ஒரு கார்டனில் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோஸ்லாம் பாரு. எப்படி இருக்கு ரச்சி? நல்லா இருக்கா பாரு. நம்ம ஒசூரில் எவ்வளோ ரோஸு, ஒசூரில் தான் ரோஸ் விளையிறது அதிகம். ஒசூரில் எவ்வளோ அழகாக இருக்கு பத்தியா, ஒன்று மாதிரியே இருக்கு. அழகா இல்லை இந்த ரோஸு? சூப்பராக இருக்கு. இப்போ நாங்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு வரோம். பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. கையில் வச்சுக்கோ, நல்லா இருக்கு. இப்போ ரோஸ் தோட்டத்துக்கு ரோஸ் பெருசாச்சு. எவ்வளோ சூப்பர் அழகாக இருக்குன்னு பாருங்க. பேத்தி நல்லா படிக்குவா, வாய் நல்லா ஆடுறா, அடியும் நல்லா கொடுக்குறா. எனக்கு நல்ல பேத்தி, நல்லா சூப்பர் பொண்ணு. மலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க அப்பா. என்னையும் மலேசியா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா. கூட்டிகிட்டு போகிறேன், எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாராம். அதனால் என்னையும் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கா. ஃப்ளைட்டில் மலேசியா போகிறோம். என்ன ரச்சிதா போகிறோமா? என்னை கூப்பிட்டு போறியா? தாத்தா பேசு. எல்லாம் ரச்சிதா எல்லா வீடியோ எல்லாம் பேசிட்டா. சூப்பராக இருக்குது. இப்போ எங்கள் மாமா வந்தாங்க, எங்கள் பெரிய மாமா பெங்களூர்லேருந்து வந்தார். சரி அவரையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் காயத்ரி வந்திருக்கா. காயத்ரி வந்துச்சு. சரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எங்கள் பேத்தி கேட்டுனே இருந்தா வீடியோ எடுக்கணும்னு. எல்லாம் எடுத்தாச்சு. சூப்பராக இருந்தது. ஒசூருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அவளுக்கு. இந்த மாதிரி ரோஸ் தோட்டம் அதெல்லாம் வந்து நம்ம கிராமத்தில் இந்த மாதிரிலாம் இருக்காது இல்லையா, இங்கே இருக்கிறது அவளுக்கு ஒரு நல்லா இருக்கு. அது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியுதா, போகணும் ஆயா அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் கூப்பிட்டு வந்தோம். சரி அப்படியே வந்து எங்கள் மாமாவையும் கூட்டிகிட்டு எங்கள் பொண்ணும் பேத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. சூப்பராக இருந்தது இன்னைக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒசூர் வந்திருக்கிறேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னைக்கு பொழுதெல்லாம் நல்லபடியாக இங்கே போச்சு. நான் பெங்களூர் கிளம்புறேன். பேரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தம்பி வீட்டுக்கு வந்தேன். எல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு போகிறேன்னு. ஓகே. அப்பா தோட்டத்துக்கு வந்தேன். இந்த தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய நேரம் இருக்குன்னா இருக்க முடியல. இன்னொரு நாளைக்கு வரேன். ஓகேவா? இப்போ ரோஸ் தோட்டம்லாம் சுற்றி பார்த்தாச்சு. வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.